ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளை நாம் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். 143 சங்கீதம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். நினைத்ததை நாம் மறவாமல் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை உயர்த்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறதை எத்தனை பேர் எண்ணி பார்க்கிறீங்க? எண்ணி பார்த்தவர்கள் 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த ஆண்டவர் நம்மை நடத்தினதை நாம் மறவாமல் நினைத்து ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை எத்தனை பேர் அப்படி நடத்தி இருக்கிறார்? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் இதுவரை. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே. எப்படி நான் கர்த்தாவே, உம்முடைய முகம் எங்கள் மீது நோக்கமாயிருந்து எங்களை நடத்தினதை நினைத்து என்னை கண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு வந்து 2 கரத்தை உயர்த்தி நன்றி சொல்றோம். நன்றி. Thank you Jesus. நன்றி நன்றி ஐயா. ஐயா, எங்களை மறவா மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவா பலவீன நேரங்கள் வந்ததுதான். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை சுகமாக்கி பலப்படுத்தி இந்த புதிய மாதத்தை காண அவர் பாராட்டி இருக்கிற கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஓ பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. எத்தனை பேருக்கு அப்படி செய்திருக்கிறார்? பலவீன நேரங்கள்
நாட்களில் பேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. ஓ மருத்துவரே, நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி. ஓ தேங்க் யூ ஜீசஸ், கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எல்லா தடைகளை ஓ ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரம், சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுவோம் நன்றி. கோடி கோடி நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி. ஓ கோடி நன்றி. நல்ல முழு பலத்தோடு எல்லாரும் சொல்லுங்க நன்றி நன்றி. நன்றி கோடி கோடி நன்றி. எங்களை மறவா. உங்க சத்தம் கேட்கட்டும், மனதார நன்றி சொல்லுங்க. எங்களை மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்லு. மறுபடியும் கடைசியா எல்லாரும் எங்களை மறவாமல் மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் எங்களை நினைக்கிறவரே, எங்கள் குடும்ப மருத்துவரே, சுகவீனங்கள் பலவீனங்கள் அநேகம் எங்களை நெருக்கி ஏவினது. ஆனால் எங்கள் குடும்ப மருத்துவர் எங்களை நடத்தி கொண்டு வந்ததை நாங்கள் நினைக்கிறோம். 8 மாதங்களும் எங்களுக்கு எபினேசராய் இருந்திருக்கிறீர். 8 மாதங்களும் யெகோவா ராஃபாவாய் எங்களை சுகப்படுத்தின தேவனாய் நீர் எங்களுக்கு இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த 9வது மாதத்தில் எங்களை மறவாமல் நினைத்த எங்கள் இயேசுவுக்கு ஆராதனை செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்ட நாள் முதல், தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்ட நாள் முதல், உம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களை வரைந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை நடத்த முடியாது, எங்கள் குடும்பத்தை எங்களால் நடத்த முடியாது, எங்கள் பிள்ளைகளை எங்களால் வளர்க்க முடியாது. நாங்கள் நினைக்கிறது ஒன்றே ஒன்றுதான், இயேசு எங்களோடு கூட வருகிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு முன்பதாக நீர் செல்கிறீர். அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதனாலதான் இந்த ஆரம்பத்தில் எங்கள் மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி நன்றி பலிகளோடு
இந்த மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு செய்ததற்கும் நன்றி. இந்த மாதத்தில் நீ செய்ய போகிற புதிய காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய வாசல்களை நீ திறக்க போவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. எல்லா மறைப்பொருள்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதற்காக நன்றி. எல்லா பொக்கிஷங்களையும் இந்த மாதத்திலே நாங்கள் சுதந்தரிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். சுகத்தை சுதந்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா விதமான ஆண்டவரே காரியத்தையும் சுதந்தரிக்கிற மாதமாக இந்த மாதத்தை எங்களுக்கு நீ தாரும் ஆண்டவரே. வழி திறக்கிற கர்த்தரிடத்திலே எங்கள் ஆத்துமாவை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல் ஆண்டவரே, இங்கே செய்கிற எல்லா காரியத்திலும் தேவநாமம் வெளிப்படட்டும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து நாம் ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துவார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு நடத்துவார். ஆமா, அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் நம்மை நடத்துவார். இமைப்பொழுதும் நம்மளை கைவிட மாட்டார். உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொண்ட ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இமைப்பொழுதும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இமைப்பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். ஆமா, இந்த கைவிடாத ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை நாம் எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் சொல்லி பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை துதிப்போம். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, பக்கத்துல பார்த்து, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். நிபச்சொல்களை நீக்குகிற ஆண்டவர். கிருபை என்னும் மதிலை நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் அவர் வைத்திருக்கிறதை நாம் நினைத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில உயர்த்துவோம். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவா என்னை சுற்றிலுமே. கிருபை என்னும் மதிலை பணிவார் என்னை சுற்றிலுமே. சொல்லுவோம், தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின். மறுபடியும், ஓ தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும்
நடத்தி. பக்கத்துல பார்த்து, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொன்ன எல்லாம் நடக்கும். அவர் சொல்லுகிற காரியம் என் வாழ்க்கையில நிறைவேறும். அவர் வார்த்தை ஒருபோதும் தரையிலே விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்கிற ஆண்டவரை நாம் உயர்த்துகிறோம். சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் 8 மாதங்கள் உயர்த்துவோம். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். பாட சொன்னதிலும் அதிகம் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை தொடர்ந்து துதி செய் மனம். எல்லாரும் துதிப்போம். உயிரோடு இருக்கிறவரே, தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை தொடர்ந்து துதி செய் மனமே. தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை சொல்லுங்க, துதிப்போரை ஓ துதிப்போரை சத்தத்தை உயர்த்தி, துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிறவங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆண்டவர் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். தொடர்ந்து அவருக்கு ஏன் துதி பலிகளை செலுத்துறோம்? யோபு வாழ்க்கையில பாருங்க, அவர் எல்லாம் இருந்தபோது கர்த்தரை துதித்ததை காட்டிலும் எல்லாவற்றையும் இழந்த போது கர்த்தரை துதித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏது இருக்குது இல்லை, அப்படி அல்ல. கர்த்தரை துதிக்கிற பாடல், கர்த்தரை துதிக்கிற வாயாக நம்முடைய வாய் இருக்கணும். மற்றதை பேசுகிற வாயா நம்முடைய வாய் இருக்கக்கூடாது. நடக்கலையே, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இல்லை இல்லை இல்லை, எப்படி வேணா ஆகட்டும். யோபு கர்த்தரை துதித்த பிறகு என்ன நடந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் இழந்ததை இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். அதற்கு காரணம் என்ன? என்னுடைய கஷ்டமான பாதை இருக்கட்டும், என்னுடைய சூழ்நிலைகள் ஏறுக்குமாறா இருக்கட்டும், நான் நினைக்கணும், எனக்கு சொன்னதிலும் அதிகம் செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதிலும் அதிகம் செய்வார். அதை தான் யோபுக்கு செஞ்சாரு. அவன் ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் டபுள் மடங்கு, டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ் யோபுனுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு காரணம் அவன் துதிச்சான், அவன் கர்த்தரை துதிச்சான். எத்தனை பேர் அப்படி துதிக்க வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை துதிச்சான். என்ன சொல்லி துதிக்கிறான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவனை துதித்தார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். ஏதோ சிலைய நம்ம கும்பிடலை, ஏதோ காது கேட்காத தெய்வத்தை நம்ம கும்பிடல. சிலருக்கெல்லாம் காது பெருசா இருக்கும், ஆனா காது கேட்காது. ஆனா நம்முடைய ஆண்டவர் இங்க நம்ம வீட்டில் இடுகிற அந்த கூக்குரல் சத்தத்தை அவர் கேட்டு நமக்காக உதவி செய்கிறவர். பைபிள்ல தான் சொல்லியிருக்கு, நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்.
நம்முடைய சத்தத்தை கேட்டு, நமக்கு சத்தத்தை கேட்டு சும்மா இருக்க மாட்டார், மறு உத்தரவு தருகிறவர். காரணம் என்ன? என் இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன், அவரை நான் உயர்த்துகிறேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை உயர்த்த விரும்புறீங்க? ஆண்டவரை சொல்லி நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தி, இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனின் அதிபதியாய் நம்மை நடத்தி வந்ததை நாம் நினைத்து எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை உயர்த்துவோம். வெற்றி சிறந்த கர்த்தரை, இன்றும் பாதாளத்தை வென்ற ஸ்தோத்திரம், சத்துருவின் எல்லா அதிகாரங்கள் துரைத்தனங்களை அவர் உறுதி கொண்டு 3ஆம் நாளிலே ஜீவனோடு எழுந்த ஆண்டவரை நாம் எல்லாரும் கொண்டாடி மகிமைப்படுத்தி இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை உயர்த்துவோம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. கம்பீர சத்தத்தோடு ஆண்டவருடைய கூடாரத்துக்குள் இருக்கிற நீங்களும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, உயிர் தெழுந்த ஆண்டவரை எல்லாரும் உயர்த்தி ஆடுவோம். ஸ்தோத்திரம். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆகாது என்று அநேகர் ஒதுக்கி இருக்கலாம், ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, you're useless, you're nothing அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லையே மூளைக்கு தலைக்கல்லாக அவர் மாற்ற முடியுமானா, இன்றைக்கு நாமும் இந்த சமுதாயத்தில் தலைக்கல்லாக மாற்றுகிற இயேசுவை நாம் கொண்டாடி மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோம். Thank you Jesus. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை, ஆக்கி நீர் மூளைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று சொல்லுங்க, கர்த்தரின் செயல் இது, கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம் காரியத்தை. சொல்லுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களிகூர்ந்து களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே,
வெற்றி சிறந்தாரே இயேசு. மரணத்தை பாதாளத்தை நம்ம எல்லாரும் எழும்பி நின்று சொல்லுவோம். மரணத்தை சொல்லுங்க. மரணத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜா, என்றென்றும் ஆளுகை செய்கிறவர், என் குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர், என் பிள்ளைகளை ஆளுகை செய்கிறவர். ஓ, என்றென்றும் ஆளுகை செய்கிறவரே, உயர்த்துவோம். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜா என்றென்றும் முடிவு பரியந்தம் சொல்லுங்க. ஓ, ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுவோம். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கிறவர், சபையை ஆளுகை செய்கிறவர். ஓ ஸ்தோத்திரம். என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்த எங்கள் தெய்வமே, எல்லாவற்றையும் அழித்து வெற்றி சிறந்தவரே. நாங்கள் அதை தான் நினைக்கிறோம். நீர் வெற்றி சிறக்கவில்லை என்றால் எங்க வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பா இருக்காது. நீர் அன்றைக்கு சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுத்து, சத்துருவுக்கு தோல்வி என்னும் வஸ்திரத்தை கொடுத்து, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு வெற்றியின் வஸ்திரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தோல்வி ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. காரணம் என்ன? உயிரோடு இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு என் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறார். அவர் தான் என் வாழ்க்கையினுடைய சோர்ஸ், அவர் தான் ரிசோர்ஸ், வளம் அவர் தான். அவர் ஆதாரமாக இருக்கிறதுனால எனக்கு ஒன்று மாத்திரம்தான் நிச்சயம், தோல்விகள் எனக்குரியது அல்ல. என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட வந்து என்னை நடத்துகிறவர் என்பதை நான் மறப்பதில்லை. அதான் சிலுவையில் நமக்கு காண்பித்தார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற தேவ ஜனமே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்த்தர் அவர் பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள் அதற்கு அளவில்லை. ஆனால் பிசாசு நினைத்த ஒரு காரியம், இதுதான் எண்ட் பாயிண்ட், இதோட முடிவு, அவ்வளவுதான். இயேசு முடிந்தது என்று சொன்ன உடனே பிசாசு நினைச்சிருப்பான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு முடிந்ததுன்னு சில காரியத்தை பிசாசு சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எப்படி சிலுவையிலே முடிந்தது என்று பிசாசு நினைத்த போது 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சத்துருவுக்கு தோல்வி என்னும் ஆடையை உடுத்து வித்தாரோ, இன்றைக்கு நீங்களும் நானும் முடிந்தது என்று சொன்ன காரியத்தில் சத்துருவுக்கு இயேசுவின் நாமத்தினாலே தோல்வியை உடுத்துவிப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. பிசாசு சொல்ற முடிந்தது வேற. அவன் அப்படிதான் நினைப்பான். நம்முடைய குடும்பத்தை ஏற்படுத்தினது கர்த்தர். நமக்கு ஆண்டவர் கிருபையாய் பிள்ளைகளை தந்திருக்கிறார். அதுல பல சமாதான இன்மை, பல விதத்தில் பிசாசு குழப்பலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, என் குடும்பம் சேராது, என் குடும்பம் இப்படிதான் பிரிஞ்சிருக்கும்,
என் கணவன் என்கிட்ட திரும்ப வரமாட்டாரு, முடிஞ்சிருச்சு உன் லைஃப்னு சொல்லி பிசாசு உங்க வாழ்க்கையில பார்த்து சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒன்று நினைக்கணும். முடிந்தது என்று பிசாசு நினைக்கலாம், ஆனால் அதை துவக்குகிற இயேசு என் கூட இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய துவக்கத்தை எனக்கு கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தணும். எத்தனை பேர் அப்படி உயர்த்த போறீங்க? இந்த காலை நேரத்தில் உயிரோடு எழுந்த ஜீவனின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்தணும். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உமக்கு ஆராதனை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உயிரோடு உயிரோடு. Oh, we worship you, Lord. ஜீவனின் அதிபதியே, ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆராதிப்போம். அல்லேலூயா. ஓசன்னா. ஓ எஸ். அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. Hosanna, Alleluia, Hosanna. Oh, ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமே, உயிர்த்தெழுந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, உமக்கே நாங்கள் எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நீர் என்றும் உயிரோடு இருக்கிறதற்காக நன்றி. எங்க வாழ்க்கையின் அதிபதியாய், எங்கள் ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கிறவரே உயர்த்துகிறோம். Thank you, Lord. மரணத்தை வென்றவரே, பாதாளம் வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை. பாதாளம் வென்றவரே, எல்லாரும் எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். ஓ அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ஜீவனின் அதிபதியே, ஓசன்னா. கடைசியாய் சபையாய் சத்தத்தை உயர்த்தி ஓ அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா.
Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஜீவனின் அதிபதி நீர். எங்கள் ஜீவன் மீது ஒருபோதும் சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. இந்த வார்த்தை சொல்லுங்க, என் ஜீவன் மீது ஒருபோதும் சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. உங்க பிள்ளைகளை நினைச்சு சொல்லுங்க, என் பிள்ளைகள் மீது சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. என் பிள்ளைகள் மீது சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. ஓ ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் மீது சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் பிள்ளைகள் மீது சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் மீது சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. என் சபையின் மீது சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. ஓ ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் ஒரே அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே முத்திரை அடிக்கப்பட்டவர்களா ஷாகா தாலாபாரியா துரபா ஷபதலபோரியான் தரஹா. ஓ ஹalleluya. முத்திரை அடிக்கப்பட்டவர்களா ரகபாதலபாரியா துரஹா. முத்திரை, ஒரு முத்திரை. ஸ்தோத்திரம். பிள்ளைங்க மேல ஒரு முத்திரை. ஓ ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் ஒரு முத்திரை போடுகிறார். ஷிபாதலபாரியா தரஹா. ஓ ஸ்தோத்திரம். பிசாசு வெட்கப்பட்டு போனான். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கு. என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் பிள்ளைகள் மீது, என் சபை மீது, எது மீதும் அதிகாரம் இல்லை. காரணம் என்ன? என் ஜீவனின் அதிபதி இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். என் ஜீவனுக்கு அதிபதி அவர்தான். இந்த ஜீவனின் அதிபதி தான் 8 மாதம் தம்முடைய கரங்களிலே ஏந்தி இந்த 9வது மாதத்திலே என்னை கண் திறக்க பண்ணியிருக்கிறார். இந்த 9வது மாதத்தை காண பண்ணியிருக்கிறார். அவர் 8 மாதங்கள் அப்படி செய்ய முடியுமானால், இனி வரும் என் வாழ்க்கையிலே என் ஜீவனின் அதிபதி என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவர் என் வலது கையை பிடித்து என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். ஸ்தோத்திரம். அவர் என்னை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவாருங்க. ஒருபோதும் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 9வது மாதத்தை காண்போமா என்றே நமக்கு தெரியவில்லை. ஆனால் 9வது மாதத்திலே என்னை காண செய்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு வருகிறார். அவர் என் வலது கையை பிடித்திருக்கிறார். என்னை நடத்தி கொண்டு போக அவர் போதுமானவராய் இருக்கிறார். தைரியத்தோடு இந்த 9வது மாதத்தை நாம் கடப்போம். ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துவோம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையிலே உம்முடைய நாம மகிமைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய தூய பிரசன்னம், தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணையப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒன்றிணைந்து உம்மை ஆராதித்தோம். பிசாசு வெட்கப்பட்டு போனான். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையை எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள்.